இந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் ஸ்டால் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்வென்ச்சர் ட்ரிப். சேஃப்டி ரொம்ப முக்கியம். கிளப் ஹவுஸ் 9 கிலோமீட்டர் 600 per person. இங்கே இருக்கிற காடுகளில் அங்கங்கே எல்லா பக்கமும் கருவேப்பிலை விளைஞ்சிருக்கு. சிவராம். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் சரி டீ சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல நிறுத்தினோம். ஒரு 2 டீ மட்டும் சாப்பிட்டோம். நான் ஒரு டீ, நான் ஒரு டீ. இங்கே வந்து டீ ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா சின்ன கப்பில் விற்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். டீ தான் இங்கே மெயின். இருக்குது அடிக்கிற கிளைமேட்டுக்கு டீ சாப்பிட்டே இருக்கணும்னு தான் தோணும். ரிவர் கேம்பிங். ஓ, ரிவர் கேம்பிங் ஓட்டுருக்கு ப்ரோ. அது வரைக்கும் போகுதா? ரொம்ப தூரம் போகுது ப்ரோ. நம்ம கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா, வர வழியில் ஒரு இடத்துல நிறுத்தினோம் டீ சாப்பிட்லான்னு. டீ சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம். நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் நின்று என்னடான்னு பார்த்தோம். எல்லாம் அப்படியே அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் இறங்கி அப்படியே சுற்றி பார்க்கலான்னு இறங்கி வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காடுகளில் அங்கங்கே எல்லா பக்கமும் கருவேப்பிலை விளைஞ்சிருக்கு. இங்கே கருவேப்பிலை ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இதுவும் கருவேப்பிலை தான், இதுவும் கருவேப்பிலை தான். எல்லாம் மற்ற செடிகளோட மிங்கலானதுனால நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, சுற்றி சுற்றி முளைச்சி கிடக்கு. இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்க. இதுக்கு மேலே கட்டின நான் கீழே போயிடுவேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் பார்த்தேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆவடியில் இருந்திருக்காரு. சார் ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகே ஓகே. அவர் ஆவடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராமா. 12 இயர்ஸ் அங்கே ஃபேமிலியோடு இருந்திருக்காரு. இப்போ இங்கே மீட் பண்ணேன்னா சென்னையில் எப்படி இருக்குன்னு எல்லாம் விசாரிச்சாரு. நானும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை பற்றியும் விசாரிச்சாரு. நானும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, அவர் இங்கே வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்திருக்காரு அவர் ஃபேமிலியோட. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக அவங்க இங்கே வந்தாங்க. இங்கேருந்து வேற ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அங்கே புக் பண்ணியிருக்காங்களாமா, அந்த பிளேஸுக்கு போகிறாங்க. சரி, நம்மளும் அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். Okay, thank you. Bye. Your name? Thiru. And you? Shivaram. Your name is Das? Das Gupta. Das Gupta. Okay, okay. Bye. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து புக்கிங் ஸ்டால் போட்டிருப்பாங்க. எதுக்காங்கன்னா இந்த ரிவர் ராஃப்டிங் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கான ஸ்டால் போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட ப்ரைஸ் விசாரிச்சுக்கலாம். ஒரு ஸ்டாலுக்கு ஒரு 2-3 ஸ்டால் நல்லா விசாரித்து உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக தெரியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஸ்டால் காமிக்கிறேன், பாருங்கள். அவங்க டீட்டெயிலாக எழுதி போட்டிருக்காங்க. இப்போ பர்சனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் ஸ்டால் போட்டிருப்பாங்க. நீங்கள் நிறுத்தி உங்களுக்கு தேவையானதுங்கிறத விசாரிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருக்கு 600 போட்டிருக்காங்க ரிவர் ராஃப்டிங். அது எங்கேருந்து எது வரைக்கும் கவர் ஆகும்னு கிளியராக போட்டிருக்காங்க. அதுவாங்க. கிளப் ஹவுஸ் 9 கிலோமீட்டர் 600 per person. ஷிவ்பூரி 16 கிலோமீட்டர் per person. மெரைன் டிரைவ் 24 கிலோமீட்டர் 1500 per person. இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் போட் ரேட்டெல்லாம் இருக்குது. 2 பர்சனுக்கு 2500 ரூபா, 4 பர்சனுக்கு 3000 ரூபா, 6 பர்சனுக்கு 4000 ரூபா. ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஒரு 4-5 ஷாப்பில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ராஃப்டிங்கை சூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, கங்கா நதி ரிவர் ராஃப்டிங். இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பும் இருக்குது. ஃப்ளை ஹை அக்ராஸ் த கங்கா ரிவர். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் ட்ரிப்பெல்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குது இதில்? பஞ்சி ஜம்பிங் இருக்குது,
ஸ்குவாட் ஜம்ப் இருக்குது, கெயின் ஸ்விங் இருக்குது. இங்கே பாருங்கள் ஜிப்லைன் க்ராஸ். நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஷிவ்பூரி த்ரில் ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. பின்னாடியே தான் உங்களுக்கு வந்து கங்கா ரிவர். அங்கேயும் நிறைய கேம்ப்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களை அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு 2 ஸ்டால் பார்த்து விசாரித்து அதுக்கப்புறம் உங்கள் ராஃப்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்வென்ச்சர் ட்ரிப். சேஃப்டி ரொம்ப முக்கியம். எங்கே நீங்கள் புக் பண்ணாலும் உங்கள் சேஃப்டி எப்படி இருக்குன்னு ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி 4-5 பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க சேஃப்டி எக்யூப்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா கைட்லைன்லையும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஒரு தாட்டி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜை சூஸ் பண்ணி நீங்கள் போங்க. ஓகேவா? இதுக்கடையில் நானும் ஏதாவது ட்ரை பண்ணேன்னா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? பாய். ரிஷிகேஷில் ரிவர் ராஃப்டிங் அட்வென்ச்சர் கேம்ஸ் ரொம்ப ஃபேமஸுங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன். நிறையா புக்கிங் ஸ்டால் போட்டிருக்காங்க அட்வென்ச்சர் கேம்ஸுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கங்கா ரிவர் ஓடுதில்ல, அதுக்கு மேலே நீல்கண்ட் டெம்பிள் போகிற இடத்துல தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். அந்த ரோட்டில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் இந்த ரிவர் ராஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஆரஞ்சு கலரில் சின்ன சின்னதாக தெரியுது இல்லைங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் பண்ணுறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் நிறையா பேர் புரியுதுங்களா? மொத்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிற்குது. அதில் 1 மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரிவர் ராஃப்டிங். அங்கே பாருங்க, ஒரு குரூப் அப்படியே ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அந்த கங்கா ரிவரே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கு. நீங்கள் ரிவர் ராஃப்டிங் பண்ணணுன்னா இங்கே வந்து பண்ணுங்க. கீழே ரிஷிகேஷில் பண்ணுறதை விட இங்கே வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வென்ச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு ரிவர் ராஃப்டிங் போட் போகுது பாருங்க, தனியாக ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இன்னொரு போட் வருது ப்ரோ, அங்கே ஒரு போட் வந்துட்டு இருக்கு பாருங்க. அங்கே ஒரு குரூப்பில் வந்துட்டு இருக்காங்க ரிவர் ராஃப்டிங்கு. இங்கே ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சேஃப்டி ஒரு தாட்டி நல்லா செக் பண்ணிட்டு கைட்லைன் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணியில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஒரு குரூப் வந்து ரிவர் ராஃப்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ரிவர் ராஃப்டிங் போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது வர வரைக்கும் நம்ம பார்ப்போம். எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். வாட்டர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பக்கத்தில் வரும்போது தெரியும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. டர்ன் பண்ணி அப்படியே போகிறாங்க. அதில் எப்படியா இங்கே பாருங்க, அங்கே வந்துட்டு இந்த போட்டு இப்போ இங்கே வந்துருச்சு. வர வழியிலேயே ஒரு கேவ் மாதிரி இருக்கு. ஆனால் உள்ள போய்கிட்டே தான் இருக்கு.
செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதான் லஞ்சு சாப்பிட வந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது நார்த் இந்தியன் தாலி, 130 rupees. இதில் என்னென்ன டிஷ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியல, தால் ஃப்ரை, கொஞ்சம் கேர்டு, 4 ரொட்டி. ப்ரோவும் அதே தான் ஆர்டர் பண்ணார். ப்ரோ நல்லா இருக்குமா? சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ தாங்க லஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் வந்து நார்த் இந்தியன் தாலி சாப்பிட்டோம். தாலியில் என்ன ஐட்டம் வச்சுருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொட்டி மட்டும் ஓகே, ரொட்டி அப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஓகே. ரைஸ் வந்து இங்கே நார்த் இந்தியாவில் எங்கேயுமே வந்து ரைஸ் வந்து அவ்வளோக்கா சாப்பிட முடியல. நான் சாப்பிட்ட வரைக்கும் ரைஸ் ஒரு பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி தான் இருந்தது. ரொட்டி ஓகே, ரொட்டி நல்லா இருந்தது. நீல்கண்ட் மகாதேவ் கோயிலிருந்து கிளம்பி ரிஷிகேஷ் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது ரிஷிகேஷில் இருக்கிற முக்கியமான இடமான ராம்ஜோலா, லக்ஷ்மண் ஜோலா சுற்றி பார்க்கலான்னு அங்கேருந்து கிளம்பணும். இங்கே போகிற வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னோடய பயண அனுபவத்தை இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து தொடர்ந்து பயணிங்க. என்னோட இந்த ரிஷிகேஷ் பயணம் உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரிஷிகேஷ் பயணம் அடுத்த வர எபிசோட்லேயும் தொடரும். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.